தங்கத்தை வந்து எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. சுரங்கத்துக்குள்ளே போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே இருட்டாக இருக்கும், அங்கே காற்றுங்கிறதே பெருசாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பகல் நேரத்தில் கூட அவங்க தலையில் வந்து நெத்தியில் விளக்கினுடைய வெளிச்சம் வச்சுருப்பாங்க, மெழுகுவத்திரி வச்சுருப்பாங்க, தீப்பந்தங்கள் வச்சுருப்பாங்க. அந்த இருட்டுக்குள்ளே போகணும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தினால அந்த குகைகளுக்குள்ளே உள்ள அந்த சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு அங்கே ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு அங்கே ஏற்படும். இடிஞ்சு விழும் சில நேரத்தில் பாறைகள்லாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இறந்து போனவங்க நிறைய பேர் உண்டு. இறந்தவங்கள மறுபடியும் 10 கிலோமீட்டர் மேலே கொண்டு வந்து மண்ணில் புதைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு மேலேருந்து கீழே சவப்பெட்டியை அனுப்பி உள்ளேயே அவங்கள புதைச்சிடுறதும் உண்டு. அப்படி மிக மிக அபாயகரமான ஒன்று தான் வந்து இந்த கோலார் தங்க வயல். அங்கேருந்து எடுக்கப்படக்கூடிய தங்கம் பார்த்திங்கன்னா, அதன் பிறகு பல இது வந்து ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்து நம்முடைய கண்ணை கவரக்கூடிய ஒரு நகையாக அது வந்து பிற்காலத்தில் வந்து மாறுது. அப்படி ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி.